நாங்கள் இந்த உடல்கள் அழுகின உடல்கள் நிறைய எடுத்து பழக்கமானதுனால அந்த அந்த ஸ்மெல் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இதை கிராஸ் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ தூரம் அங்கே உள்ள எவ்வளோ உடல்கள் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா யார் இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத வயசு. ஸோ அந்த குழந்தைகளை உட்கார வச்சுட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்க்குறோம், அங்கே கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் தள்ளி பார்க்குறோம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு யாராச்சும் அவங்க வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம உறவினர்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு மேபி இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வரலாம். ஒரு வாஷிங் மிஷினில் எப்படி அந்த ரொட்டேட் ஆகுதோ அதே போல் தான் அந்த மலையிலேருந்து உருண்டு வந்துச்சுன்னாங்க. அது கேட்கும்போதே நாங்கள் கண் கலங்குறோம். ஏன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க 1000 கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் ஈவன் ஹார்ட் கூட ஒரு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோடவோ ஒரு இதயம் அதை கூட பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கை தனியாக கால் தனியாக இந்த மாதிரி பார்த்ததுல ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நாக்கு கட் பண்ணி இருந்தது. அதாவது நாக்கு வந்து எங்கேயோ கிடக்குது, அதே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வரோம். நம்ம சும்மா எடுத்து பணம் கொடுத்தா எதுவும் இல்லை, தேவை வந்து எங்கே தேவை இருக்கோ அது கரெக்டான அவங்களுக்கு ஃபுல் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 10 days ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் சூழ்நிலைகளை பார்த்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்றக்கோ அல்லது அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதோ தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் நடந்த பெரும் நிலச்சரிவு இது தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடியும் ஜீவசாந்தி அறக்கட்டளையோட நிறைய கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளையிலிருந்து கேரளா சென்று அங்கே வந்து மக்களுக்கான சேவை செய்த ஒரு மகளிர் அணையத்தை நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவங்க அந்த போய் களத்தில் என்ன மாதிரியான சேவைகள் செஞ்சாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கலந்துரையாடலில் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் சார். சேவை அப்படின்றது வந்து எல்லோரும் ஈஸியாக போய் செஞ்சிட முடியும். இதை தாண்டி வந்து உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பணி அப்படின்றது வந்து யாராக இருந்தாலுமே டக்குன்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்க ஒரு பணியில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு பெண்ணாக இருந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கீங்க அப்படின்றதுல முதல்ல வந்து எங்களுடைய குழு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல உங்களுக்கு இந்த அறக்கட்டளையில் இணைந்து இந்த பணி செய்யக்கூடிய அனுபவம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு உடல்களும் வந்து நாங்கள் டீகம்போஸ்டு ஆன பாடிஸ் தான் நாங்கள் எடுப்போம். ஸோ அதனால் ஒன்று 4 நாள் இறந்துருக்கு. ஒவ்வொரு பாடிஸ் வந்து 1 மாதம் 2 மாதம். ஸோ இந்த மாதிரி உடல்களை தான் நாங்கள் அடக்கம் பண்ணுறோம். நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அந்த கள நிலவரம் எப்படி இருந்தது முதல்ல போய் பார்க்கும்போது? ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம டிவியில் பார்க்குறோம், சேனலில் பார்க்குறோம், இதையெல்லாம் தாண்டி நம்ம நேரில் போய் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கல் மனசாக இருந்தாலும் கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்க பீப்புள்ஸை போய் நாங்கள் சந்தித்தது. நாங்கள் போகும்போது வந்து 5ஆம் தேதி தான் நாங்கள் போனது. ஸோ கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து 100க்கும் மேற்பட்ட பாடிகளை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் வந்து பாடி பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணிட்டோம். அங்கே போய் பார்த்தா வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அளவு துயரமான சுச்சுவேஷன் தான் அங்கே. ஆனால் அங்கே உள்ளே வந்து எங்களால் போக முடியல. வெளியவே பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா நாங்கள் போகும்போதே எங்களை வந்து ஒவ்வொரு இந்த டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆம்புலன்ஸஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது, வந்துட்டு இருக்குது. அப்புறம் அங்கே கேம்புக்கு போனால் அங்கே பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியமில் பார்த்தா நாங்கள் இந்த உடல்கள் அழுகின உடல்கள் நிறைய எடுத்து பழக்கமானதுனால அந்த அந்த ஸ்மெல் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இதை கிராஸ் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ தூரம் அங்கே உள்ள எவ்வளோ உடல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப துயரமான சுச்சுவேஷன். அதுக்கு வெளியே வந்து நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, அந்த பாடியோ இல்லை நம்மளோட யாராச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிறத தேடிட்டு. இந்த இடத்துலேருந்து எடுத்த இந்த பாடி பார்ட்ஸு ஒரு கணவர் வந்து கால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கால் எடுத்துகிட்டு வந்து இது என் மனைவி தான், ஏன்னா நான் போட்ட மிஞ்சி கீழே இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிறையா இதை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்து ரொம்ப கண் கலங்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸுன்னு சொல்ல போனால் ஈவன் ஹார்ட் கூட ஒரு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோடவோ ஒரு இதயம் அதை கூட பேக் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நிறைய பெண்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் நாட் யங்கு, எல்லாமே 60+
பெண்கள் அவங்கள பார்த்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட இணைஞ்சு நாங்கள் வேலை பண்ணிட்டு இருந்தோம். நிறையா பார்ட்ஸ் பேக் பண்ணுறதுல நாங்கள் பண்ணோம். அதில் ஒரு மெயினான சம்பவம் என்னென்னா, அந்த நிலச்சரிவை வந்து ஃபஸ்ட்டாக மீட்பு குழுக்கு தெரியப்படுத்தின ஒரு பெண் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அதை பெண்ணுக்கு பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மீட்பு குழுக்கு தகவல் சொன்னது. இப்படி தண்ணி வந்துருச்சு, நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு இறந்துருச்சு. அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணோட பாடி கூட நல்ல உடல் சிதைந்து தான் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அது ரொம்ப அழகாக பேக் பண்ணி, அவங்க கிறிஸ்டியன்ஸு, அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க அந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி அவங்க பேக் பண்ணி கொடுத்த அந்த சம்பவம்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்து ரொம்பவே களத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள மீட்பு குழுவில் இருந்த ஜீவசாந்தி தோழர்கள்ட்ட பேசணும். அப்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் எவ்வளவோ உடல்களை வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம், பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது, ரொம்ப வந்து இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதே தாக்கம் வந்து உங்களுக்கும் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாங்க. இப்போது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் அடக்கம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதரவற்றவங்கள தான் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறம்போது உறவுகள் இருக்கிறாங்க, ஆனால் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கங்கிறது தெரியல. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா யாராவது தேடிட்டு வருவாங்களா, ஒருத்தர் கண்ணீரோடு இருக்கிறது பார்த்தா இவங்க சொந்தக்காரங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ளே நிறையா வந்துச்சு. அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆம்புலன்ஸ் சவுண்டு அதிகமாகவும் கண்ணீர்கள் நிறைந்த கண்களை தான் அந்த இடத்துல எங்களால் அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்து எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அங்கே வரவங்கெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கிறாங்க, கண்ணீர் மட்டும்தான் வருது. அப்போ அதுக்கு அவங்களுக்குள்ள என்னென்ன சோகன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், இழப்பு. அந்த ஒரு மனிதனுக்கு கடைசிங்கிறது இழப்பு தான். அந்த இழப்பை சந்திச்சிருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஆடிட்டோரியம் அந்த உள்ளே போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களோட நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு எங்களுக்குள்ளேயே கண் கலங்கிட்டோம். ஏன்னா அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷினில் எப்படி அந்த ரொட்டேட் ஆகுதோ அதே போல் தான் அந்த மலையிலேருந்து உருண்டு வந்துச்சுன்னாங்க. அதை கேட்கும்போதே நாங்கள் கண் கலங்குறோம். ஏன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க 1000 கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அந்த இரவு இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும்போது எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் கண் கலங்கினோம். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க? அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த பாடி பார்ட் அடக்கம் பண்ணியிருக்குன்ட்டு ஒரு பெரிய ஏரியாவில் இவ்வளோ பார்ட்ஸ் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு யாராச்சும் அவங்க வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம உறவினர்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு மேபி இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வரலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எங்களோட உறவினர்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்கங்கிற அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குங்கிறதுக்காக அவங்க டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணி அதை அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து போனோன்னே ஒரு கேம்பில் வந்து ஸ்கூல் குழந்தைங்க ஒரு 10 குழந்தைகளை உட்கார வச்சுருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு அங்கே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு. இது வந்து யாருனாலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா யார் இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத வயசு. ஏன்னா ஒரு 2 வயசு 6 வயசு இந்த மாதிரி லைனாக இருக்குது, ஒரே காமன் ஏஜ் கூட கிடையாது. ஸோ அந்த குழந்தைகளை உட்கார வச்சுட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்க்குறோம், அங்கே கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் தள்ளி பார்க்குறோம். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரெண்டாவது வந்து இந்த பாடிஸ்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு மோசமாக நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னை ஃப்ளட் வந்தப்போ போயிருக்கோம், கஜா புயலுக்கு அதுக்கு போயிருக்கோம், வர்தா புயல், இது மாதிரி எல்லா ஃப்ளட் வந்தப்பவும் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிதைவானது நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் இப்போ பாடி அடக்கம் பண்ணுறோன்னா முழுசாக இருக்க பாடிஸ் தான் அடக்கம் பண்ணியிருக்கோம். கை தனியாக கால் தனியாக இந்த மாதிரி பார்த்ததில் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நாக்கு கட் பண்ணி இருந்தது. அதாவது நாக்கு வந்து எங்கேயோ மனுஷனோட நாக்கா எப்படின்னு தெரில, அதே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பாடிஸ்லேயும் அந்த ஸ்டிக்கர் போட்டு கவர் பண்ணி பாடி பார்ட்ஸில் கவர் பண்ணி சின்ன சின்ன பிட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது யாருது என்ன எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தது.
அங்கே இருக்க மக்களோட உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க? யார் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த மன ரீதியாக பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. அதே அதிர்ச்சியில் தான் இருந்திருப்பாங்க. இறைவன் அவங்கள மீண்டு வரும்படி நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கணும். கண்டிப்பாக. இந்த அதிகப்படியாக வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படியான குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த மனநிலை? அந்த ஊரில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற குழந்தைகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த நடந்த இடத்துல நல்லபடியாக பணியாற்றுறாங்க. அவங்க நல்லபடியாக கைட் பண்ணுறாங்க. இந்த வயசில் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கூட. நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்களே வியந்துட்டோம். ஏன்னா ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்குமே பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க வந்து ஆடிட்டோரியத்தில் இருக்கிறவங்க வரவங்க போகிறவங்க அவங்களையெல்லாம் அவங்க தான் கைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊரில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ இருந்தே இளம் பிராயத்திலேயே அவங்க இந்த சமூக சேவைக்காக வர்றது ரொம்ப சந்தோஷம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு ஏன்னா அந்த விஷயம் பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு திருப்பியும் நம்ம வாழலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து யாராவது மூலியமாக கிடைக்கணும். அதே போல் முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த சமயத்தில் பார்த்தேன், பரவாயில்ல, அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங். பொருள் இழப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. யாருக்குமே வந்து உணவுக்கு வந்து பஞ்சம் இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பொருட்கள் இழந்திருக்காங்க, வீடுகள் இழந்திருக்காங்க. திரும்ப வந்து அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உணவுன்றது போதுமான அளவுக்கு இருக்குது. இது சம்மந்தமான உதவிகள் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அப்படின்ற பட்சத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? உணவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக? சார், உணவு அதுக்கெல்லாம் எதுவும் பஞ்சம் இல்லை சார். அது வந்து என்னென்னா அந்த கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. நிறையா வந்து சமூக சேவை செய்கிறவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் அப்படிங்கும்போது இப்போ அவங்களே வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கிறாங்க, ஸ்கூலில் தங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க கொண்டு போய் வைக்கிறக்கோ அதுக்கோ அங்கே இடம் கிடையாது. அதே போல் அவங்களுக்கு உணவுக்கு கரெக்டாக இருக்குது, உடை அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 10 days ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் சூழ்நிலைகளை பார்த்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்றக்கோ அல்லது அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதோ தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பேரிடர் நடக்குது, அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போடுறோம், சேவ் வயநாடு, சேவ் சென்னை, இந்த மாதிரி போடுறோம். அடுத்து ஒரு 10 நாளில் அது திரும்ப வந்து டவுன் ஆயிடுது. ஸோ ஒவ்வொரு பேரிடர்லேருந்தும் நம்ம வந்து அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும்? நமக்கு அந்த பேரிடர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து ஈஸியாக ஹேஷ்டேக் போடலாம். அந்த களத்துலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இனிமேல் வந்து ஒரு மனிதநேயம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சிம்பிளாக யோசிச்சாலே இது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கக்கூடும். இது ஓவர் நைட் நடந்திருக்கு, வித்தின் 5 minutes நடந்திருக்கு. ஃபோன் பண்ண பொண்ணு இன்னைக்கு இல்லை. தகவல் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு தகவல் தெரிந்தால் ஓடி போயிடலான்னு நினைப்போம். ஆனால் தகவல் சொன்ன பிள்ளையே இப்போ இல்லை. இது யாருக்கு வேணால் நிகழலாம், எவ்வளோ செகண்டில் வேணால் நிகழலாம். நம்ம வந்து இப்போது வந்து இயற்கை வளங்கள்லாம் அந்த அளவுக்கு அழிச்சிட்டு இருக்கோம். இயற்கை திரும்பிச்சுன்னா ஒரு செகண்டில் எல்லாம் அதோடதை எடுத்துகிட்டு போயிடுங்கிறத வந்து நாங்கள் நல்லா களத்தில் பார்த்து ரொம்பவே உணர்ந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அதை பார்த்து இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி யாருக்கும் எப்போவும் எங்கேயும் நடக்கலாம். 1 மாதம் 2 மாதம் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவங்கள கம்ஃபர்டர்ஸு, ஹாட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி உதவிகள் தான் அவங்களுக்கு மெயினாக தேவைப்படுது. அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம கொஞ்சம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சும்மா எடுத்து பணம் கொடுத்தா எதுன்னு இல்லை, தேவை அறிஞ்சு எங்கே தேவை இருக்கோ அது கரெக்டான அவங்களுக்கு ஃபுல் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம உதவணும். மேம், தொடர்ந்து இந்த ஜீவசாந்தி தொடர்ந்து ஒவ்வொரு பேரிடர்கள்லையும் நம்ம வந்து பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து மனிதர்களுக்கான தேவையாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியான அறிவுரையாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் வந்து பயணிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இத்தனை நேரம் எங்களை
பேட்டி எடுத்த மீடியா மைண்ட்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னோம். இப்போ வந்து நாங்கள் ஜீவசாந்தி உமன்ஸ் டீம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் 4 பேர் 5 பேர்லாம் கிடையாது. இது மாதிரி நிறையா பேர் இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க இப்போ போலீஸாக இருக்காங்க, லாயராக இருக்காங்க, ஸோ பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க சொந்த வேலையில் ஏதோ பிஸியாக இருக்காங்க. அதனால அவங்க இங்கே வர முடியல. ஸோ அவங்க சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்கள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.